அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இன்னைக்கு நம்ம பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்ட் இன் தமிழ்நாடு பட்ஜெட் வில் பி அண்டர்டேக்கன் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட குளோபல் சிட்டி திட்டம் யாரால் மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னைக்கு வெளியே இந்த ஒரு உலகளாவிய அளவுல ஒரு நகரம் உருவாக்கப்படும் அனைத்து வசதிகளோட அப்படிங்கிறத நம்ம தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யார் எடுத்து பண்ண போறாங்க அப்படின்னா டிட்கோ தான் எடுத்து பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வில் ரன் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 35 ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா ஐசிஎஃப் பெரம்பூர் இருக்காங்க இல்லையா, சென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஐசிஎஃப் கோச் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்க போக போகுது அப்படின்னா ஜிந்துல இருந்து சோனிபட். ஓகேங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானாவில் இருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் சர்வே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேச்சு சுதந்திரத்தின் எதிர்காலம் குறித்த கணக்கெடுப்பில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 33 நாடுகள்ல இந்தியா 24வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல டென்மார்க் அப்படிங்கிற நாடு இருக்கு. சரிங்களா? அடுத்தது, which central bank of the world has won the 2025 Digital Transformation Award of London's Central Banking அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லண்டனின் மத்திய வங்கியின் 2025 டிஜிட்டல் உருமாற்ற விருதை வென்ற உலகின் எந்த மத்திய வங்கி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? யார் இதை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சார்த்தி, பிரவாக் அப்படிங்கிற இந்த போர்ட்டல்ஸ்க்காக அவங்க வின் பண்ணியிருக்காங்க. சார்த்தின்ற போர்ட்டல், பிரவா அப்படிங்கிற இந்த போர்ட்டலுக்காகலாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, நேஷனல் வேக்சினேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய தடுப்பூசி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 16ஆம் தேதி. சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.